நிறைய பேர் பாருங்க ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் அதுல வழி நடத்தினாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் ஆரம்பிக்கும் போது நீ ஆரம்பம் பண்ண. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். நீ எங்கே ஆரம்பிக்கிறாய், எங்கே போய் நீ முடிக்க போகிறாய், அது ரொம்ப முக்கியம். எலிசா எலியாவை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். எலியா செய்கிற எல்லா காரியத்தையும் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியா இப்ப யோர்தானை தாண்ட போறார். எலியா அப்போ சொல்றார், நீ இங்கே இருந்திருப்பா, நாங்க போறேன். ஆனா எலிசா என்ன சொல்றான், எதற்காக நான் ஒப்பு கொடுத்தேனோ அதுல நான் கடைசி வரையில உண்மையா இருப்பேன் என்று சொல்லி இந்த எலியாவோடு கூட எலிசா போறான். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து வந்த ரதங்கள் எலியாவை எடுத்து சென்றது. அப்பொழுது எலியாவின் மேல இருந்த சால்வை இவன் மேல விழுகிறது. கர்த்தர் இரட்டிப்பான வல்லமையினால அவனை நிரப்புகிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னை கடைசி வரை காக்க வல்லவராய் இருக்கிறார். யார் கூட வந்தாலும் யார் கூட வரலனாலும் சரி, நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே நம்ம எதிர்க்கிற சக்திகள் அநேகம் இருக்கும். பல டிசப்பாயின்மெண்ட் வர மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தரை மட்டும் விட்டு விடாமல் அவரோடு கூட ஒவ்வொரு படியை நம்ம எடுத்து வைக்கும் போது இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கென்று எழுப்புவார்.